ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. கோயம்புத்தூர் வெள்ளக்கிணர் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் குடியிருப்போர் நல சங்கம் சார்பாக 15/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி அளவில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாநகராட்சி 2வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி புஷ்பமணி அருள்குமார் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் வெள்ளக்கிணறு பேரூராட்சி முன்னாள் பெரும் தலைவர் திரு அருள்குமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். மாலை 6 மணி அளவில் நடைபெற்ற சுதந்திர தின விழா மற்றும் சிசிடிவி கேமரா துவக்க நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி சரக காவல் உதவி ஆணையர் திரு ஜே நவீன்குமார் பிஇ அவர்கள் கலந்து கொண்டு சிசிடிவி கேமராக்களை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் துடியலூர் காவல் ஆய்வாளர் திரு நிதின்குமார் அவர்கள், துடியலூர் காவல் உதவி ஆய்வாளர் திரு அருண்குமார் அவர்களும், கோயம்புத்தூர் மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் திரு ஆர் எழில் அவர்களும் மற்றும் வெள்ளக்கிணர் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் திருமதி நிர்மலா தேவி அவர்களும், கோயம்புத்தூர் மாநகராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர் திருமதி சாரதா சண்முகம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் சிறப்பித்தனர். முன்னதாக குடியிருப்போர் நலசங்கம் தலைவர் திரு பி ராஜகோபால் அவர்கள் தலைமை தாங்கியும், செயலாளர் திரு பி பழனிசாமி வரவேற்புரை ஆற்றியும், இறுதியாக பொருளாளர் திரு டி.எஸ். பாலகிருஷ்ணன் நாயர் அவர்கள் நன்றியுரையாற்றியும் விழாவினை இனிதே நிறைவேற்ற வைத்தனர். இப்படிக்கு கோவை செய்தியாளர் விஜயகுமார். குழந்தைக்கு மனமான பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சங்கத்தை சார்பில் இந்த நம்ம பிளான் இல்லாதனால ஒரு ஆறுதல் பஞ்சாயத்து பரிசு கொடுத்திருக்கோம். ஆனா இந்த நிகழ்வை பாராட்டி நம்முடைய பொருளாளர்கள் ஒரு சில விஷயங்களை பேசி அவங்களுக்கு இந்த நிதி பரிசாக அளிப்பார். 12வது வயசுல நான் யோகா பண்ண ஆரம்பிச்சேன். யோகாச்சாரிய தான் அற்புதமா இந்த குழந்தை செய்யும் போது எனக்கு அப்படியே இருந்துச்சு. 500 ரூபா பெரிய அமௌண்ட் இல்ல. புத்தகம் வாங்கி இன்னும் நிறைய இந்த கலையில சித்தி, இந்த சித்தியில பெரிய ஆளாகி நம்ம சமூகத்துக்கும் நம்ம நாட்டுடைய வயதுபடியில மரப்பட்டலாம் என்னெல்லாம் ஐடியா போட் பண்ணி கொடுத்த அந்த நிதி கொடுத்த அந்த நிறுவன நம்ம சகோதரர் திரு சீனிவாசன் அவர்களுக்கு நம்ம காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் பொன்னாடி ஓட்டுவார். இது பொன்னாடி ஓட்டு எதுக்குன்னா ஓராண்டு இல்ல 2 ஆண்டு இல்ல 3 ஆண்டு ஆனாலும் நம்மளுக்கு முறையா பராமரித்து கொடுக்கணும். அதனாலதான் அன்பான வேண்டுகோள் இந்த மேடையில் வச்சு இது சிசிடிவி போனதுக்காக மட்டுமல்ல, இது முறையா பராமரித்து நிரந்தரமாக நல்ல முறையில் இயங்கணும். அதுக்கு எல்லா வகையிலும் அவங்க ஒத்துழைப்பு தரணும். இதுவரைக்கும் செஞ்ச பணி மட்டும் தொடர்ந்தவர்கள் பணியா சொல்லி அவளுக்கு இந்த பொன்னாடையை சங்கத்தின் சார்பில் போட்டோம்.